ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது 10th சிபிஎஸ்சி மேக்ஸ். அதில் நம்ம எக்ஸசைஸ் 5.1ல் எல்லா சம்மே ரெஃபர் பண்ணியிருந்தோம். அதை ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த 5.2க்கு வந்தீங்கன்னா இந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ் இந்த ஃபாலோயிங் டேபிள் கிவன் தட் ஏ இஸ் த ஃபஸ்ட் டேர்ம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது. முன்னாடி உள்ள சம்மை ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம்னு சொல்லுவோம். டிங்கிறத வந்து காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் ஏஎன் அண்டு nth டேர்ம் ஆஃப் த ஏபி. ஏபினா என்ன? அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷன். ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே படிச்சிருக்கோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் எந்தெந்த ஆன்சர் இல்லையோ அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஏ இருக்குது 7, அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் 7 கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் 3 கொடுத்துருக்காங்க. என் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஏஎன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி ஃபில் பண்ண போகிறோம் இந்த டேபிளை. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏஎன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஏ 7, அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் 7, டிஃபரன்ஸ் 3, nth டேர்ம் வந்து 8, ஏஎன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கிடுவோமா? ஏ = 7, டி = 3, n = 8, an = என்னன்னு கேட்டிருக்காங்க. வி நோ தட் நம்மளுக்கு முதலே தெரியும். an = a + n - 1d. இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்ளை பண்ணாலே ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஏக்கு பதிலாக என்ன போடுவோம்? 7 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக எங்கே கொடுத்துருக்குறது 8 - 1, டிக்கு பதிலாக 3 கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 7 அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் 8 - 1னா என்னது? 7 இன்ட்டு இந்த ஒரு 3 இன்ட்டு பண்ணிக்கணும். 7 + 7 3s are 21. ஸோ 21 + 7 என்னது? 28. அப்போ ஏஎன் என்னது? 28. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேபிளில் ஆன்சர் என்னது? ஏஎன் 28. ஓகேவா? அடுத்து செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? டி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, அடுத்து given that a = -18, n = 10, a = 0, d டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. இங்கே ஏஎன் வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 0 போட்டுக்கலாம். ஏ வந்து -18 ப்ளஸ் n என்ன கொடுத்துருக்காங்க? 10 -1, d தான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த -18ங்கிறது அங்கிட்டு கொண்டு போயிருங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? +18. இங்கிட்டு இருக்கிற மைனஸ் அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் ஆகும். ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும். இன்ட்டாக இருக்கிறது டிவைட் ஆகும். டிவைடாக இருக்கிறது இன்ட் ஆகும். ஓகேவா? ஈக்குவல்ட்டை பொறுத்தவரையில். ஸோ இந்த -18 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? +18 ஆகும். ஈக்குவல்ட்டு இந்த 10 - 1னா என்னது? 9. ஸோ 9 × dனா 9d. ஓகே, இப்போ இது எப்படி இருக்குது? இன்ட்டில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? 9dங்கிறது 9ம் டியும் இன்ட்டில் இருக்குது. ஸோ இந்த 9 அங்கிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகும். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு இந்த 9 தூக்கிட்டு போங்க. ஸோ 18 / 9. ஸோ d = 18 / 9னா 4 9s are 9, 2 9s are 18. அப்போ டியோட வேல்யூ என்னது? 2. அவ்வளோதான். ஹியர் hence the common difference d = 2. அப்போ இதில் என்ன பண்ணிடலாம்? 2ன்னு போட்டுடலாமா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இதில் a கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் பாருங்க. given that d = -3, n = 18, an = -5, a = என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி தான். -an = a + n - 1d. ஸோ an = என்னது? -5 = இந்த ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 18 - 1, டியோட டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -3. ஓகே, இது இன்ட்டு. ஓகேவா? பிராக்கெட்டுக்கு இன்ட்டு இருந்தாலும் இது இன்ட்டுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த -5 அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. = இந்த ஏ அப்படியே வச்சுக்கோங்க. 18 - 1னா என்னது? 17 இன்ட்டு -3. ஓகேவா? ஸோ -5 = ஏ. 17 இன்ட்டு -3னா -51. ஓகேவா? ஸோ இந்த ஏங்கிறது வந்து இங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? ப்ளஸில் இருக்கிற ஏ ஈக்குவல்ட்டு அங்கிட்டு போகும்போது என்னதாகும்? -a ஆயிரும். இந்த -5ங்கிறது இங்கிட்டு வரும்போது என்ன ஆகும்? +5 ஆயிரும். ஓகேவா? புரியுதா? அந்த ப்ளஸில் இருக்கிற ஏ அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும்? -a ஆகும். இந்த -5 வந்து இங்கிட்டு வரும்போது +5 ஆகும். ஏன்னா நம்ம ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவை அந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ -a = -51 + 5 என்னது? -46. ஓகேவா? அப்போ -a = -46. அப்போ a = 46. அப்போ ஏ என்னது? இங்கே 46. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்? n கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? n கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ a = -18.9, d = 2.5, an = 3.6,
n equal to n கேட்டிருக்காங்க. ஸோ என்ன எழுதுவோம், அதே ஃபார்முலா படி an equal to a plus n minus 1dன்னு கொடுத்துக்கோங்க. an என்ன கொடுத்துருக்காங்க 3.6 அப்படியே எழுதிக்கோங்க. equal to a ஓட வேல்யூ minus 18.9 plus என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ n மைனஸ் என்ன அப்படியே எழுதிக்கோங்க, n minus 1 d வந்து அங்கே கொடுத்துருக்காங்க 2.5. ஸோ இந்த 3 plus 6 அப்படியே வச்சுக்கிட்டாச்சு. இந்த minus 18 plus 1 இங்கிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகும், plus 18 plus 9 ஆகும். equal to இந்த n minus 1 அப்படியே இருக்கணும், 2.5 அப்படியே வச்சுக்கோங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும், 22.5 கிடைக்கும். equal to n minus 1 இந்த 2.5 இந்த n minus 1 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2.5 என்ன இருக்குது, இன்ட்ல இருக்குது. ஸோ அதை அங்கிட்டு கொண்டு போகும்போது என்ன ஆகும், டிவைடில் மாறும். ஸோ இந்த n minus 1 equal to இந்த 22.5 அப்படியே இருக்குது. இந்த பக்கம் வரும்போது டிவைடட் பை 2.5 ஆகும். ஸோ இதுலேருந்து இதை டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 9 கிடைக்குது. ஓகே, இந்த n minus 1 equal to 9. ஸோ n equal to இந்த minus 1 அங்கிட்டு போகும்போது plus 1 ஆகும். ஸோ 9 plus 1 அப்போ n equal to 10. அப்போ இங்கே n என்னது 10. அடுத்து 5th sum பாருங்க. 5th sumல என்ன கேட்டிருக்காங்க, an கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. a equal to 3.5, d equal to 0, n equal to 105, an equal to n கேட்டிருக்காங்க. அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. an தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். a வந்து 3.5, என்னோட வேல்யூ வந்து 105 minus 1, d ஓட வேல்யூ வந்து 0. ஓகேவா, இப்போ வந்துட்டு an equal to அந்த 3.5 அப்படியே வச்சுருக்கேன். 105 minus 1 என்னது 104. 104 into 0, 0 into anything 0. ஸோ அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாமே என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகேவா, ஸோ என்ன இருக்கும் 3.5. அப்போ ஏஎன்னோட வேல்யூ என்னது 3.5. அப்போ இங்கே ஆன்சர் என்னது 3.5. ஓகேவா, இதில் இம்பார்ட்டண்ட்டான என்னது அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா தெரியாமல் நம்ம இந்த சம்மை எதுவுமே சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா, ஒரு சம்மை பார்த்தோன்னே போகாதீங்க, மறுபடியும் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அந்த சம்மை எக்ஸாமில் பண்ண முடியும். ஓகேவா, இதில் ஏதாவது புரியலை, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.